லக்கி பேம்பு பிளான்ட் ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட். இது ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது, டைரக்ட் சன்லைட் படுது அந்த மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஆஃபீஸ் டேபிளில் அந்த மாதிரி தான் வைக்கணும், ஃபுல் சன்லைட் படாத இடத்துல. அதை வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி அந்த பவுலை நல்லா அலசி தொடச்சிட்டு நம்ம ஆர்ஓ வாட்டர் ஊற்றி வைக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக க்ரோ ஆகும். அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது, டைரக்ட் சன்லைட் படும்போது இல்லை சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணலை அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சில பிரான்ச்சஸ் பழுத்து வீணாக போகும். அதை நம்ம உடனே அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இது மற்ற கிளைங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய கிளைகள் வேஸ்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டாம். அதே மாதிரி இதை ப்ரொபோகேட் பண்ணுறது பயங்கர ஈஸியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு திக்கான ஸ்டெம்மு தான், அதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி உரிச்சிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி இலையெல்லாம் உரிச்சிட்டு அதை கொஞ்சம் ஆலுவேரால் டிப் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சேன். அவ்வளோ சூப்பராக வேர் விட்டு வந்துருச்சு. அதே மாதிரி கட் பண்ண இடத்துலையுமே ஒரு சின்ன பிரான்ச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை மீன் தொட்டி தண்ணியில் போட்டு வச்சோன்னா சீக்கிரமாக வேர் வந்துடும்.